கிரிக்கெட் இஸ் a ஃபன்னி கேம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சும்மாவா சொன்னாங்க. அட என்னதான்ப்பா ஆச்சு அப்படின்னா, நேத்து ஸ்ரீலங்கா பண்ண பெர்ஃபார்மன்ஸ் அப்படி. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் டாப்ல இருந்த டீம் ஏசியா கப்ல குரூப் மேட்சஸ் எல்லாம் சும்மா லைனா வின் பண்ணி டாப்ல இருந்தாங்க. ஆனா அப்படியே சூப்பர் ஃபோர் சுற்றி எல்லாமே கவுத்துட்டாங்கப்பா. அதுலயும் இந்தியா கூட ஜெயிக்க வேண்டிய மேட்ச் 200 ரன் டார்கெட்னு தெரிஞ்ச உடனே தோத்துருவாங்க. 160 70 கூட அடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சப்போ நிசன்கா அண்ட் குசல் பெரேரா ரெண்டு பேருமே நின்று ஆடினாங்க பாரு. ஒரு ஆட்டம் கரகாட்டம் ஆடின மாதிரி இருந்தது. சும்மா செம்மையா ஆடினாங்க 18வது ஓவர் வரைக்கும் மட்டுமே. அதுக்கப்புறம் ஒரு தடுமாற்றம், அங்கேயே சோலி முடிஞ்சு போச்சு. சரி ஓகே, எப்படியோ கரை சேர்த்திட்டாங்க, சூப்பர் ஓவர்ல ஈஸியா ஜெயிச்சிடலான்னு பார்த்தா நியாயப்படி நீங்க யாரை இறக்குவீங்க? நல்லா பெர்ஃபார்ம் பண்ண நிசன்கா அண்ட் குசல் இவங்க ரெண்டு பேர் தான் வரணும். ஆனா குசல் பெரேரா மட்டும் தான் வந்தாரு. இன்னொரு பக்கம் நிசன்காவை காணோம். அவரை இறக்கி விட்டிருந்தா 100 அடிச்ச சூட்டா ஒரு 10 ரன் 15 ரன் சூப்பர் ஓவர்ல அடிச்சிருப்பாரு. இவரை இறக்காம மாத்தி இறக்குறதுனால 2 ரன்னுக்கு 2 விக்கெட்ங்கிற மாதிரி ஸ்ரீலங்காவுடைய கதை அங்கேயே முடிஞ்சது. அதுக்கப்புறம் சரி வா போய் சம்பவம் பண்ணிட்டு வருவோங்கிற மாதிரி நம்ம தம்பி பூமரை மினிட்டே வந்து ஒரே பால்ல 3 ரன் அடிச்சு கொடுத்து ஸ்ரீலங்காக்கு பாடையை கட்டி அணைச்சே விட்டுட்டாரு.